இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய இயேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு வந்தேன் அன்றைக்கி. என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கு வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவிளை முற்றிலுமாக நீங்கி. ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த உயிர்த்தெழுது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இயேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்குற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் பரிசுத்தம் உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் அடக்கம் பண்ணி 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ நின்று கொண்டு இருப்பதே இந்த உயிர்த்தெழுதல் தான். இன்றைக்கு ஏன் அந்த உயிர்த்தெழுதல் நின்று கொண்டு அவர் உயிர் தெழுந்ததுனால தான் கிறிஸ்துவ நிற்குது. ஏன்னா நாங்கள் எல்லா மக்களையும் கர்த்தர் இன்றைக்கும் இறங்கி வந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிறைய மக்களை மீட்டெடுக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், வியாதியிலிருந்து மீட்டெடுக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில், இந்த உயிர்த்தெழுதல் நாளில் தேவ வல்லமை உங்களை தொட இருக்கிறது. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்களே, இன்றைக்கி அவர் உயிரோடு இருப்பதை நீங்கள் உணர போகிறீங்க. உயிரோடு இருந்து உங்களை சுகமாக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உயிரோடு இருந்து உங்கள் கட்டுகளை அறுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வல்லமை உங்களை தொடப்போகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் தேவ வல்லமையோடு உங்கள் மத்தியில் இருக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பேச கிருபை கொடுத்தார். இன்றைக்கு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் வியாதிகள் மாறும், நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறத பார்ப்பீங்க. ஏன் இருள்களே விலகி போகும். இத்தனை நாள் இல்லாத ஒரு கடினமான சூழ்நிலை இல்லாத ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஒரு வெளிச்சத்தை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் வீடு பிரகாசம் அடைகிறத பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி கர்த்தர் உயிர்த்தெழுதல் இயேசு உயிர் தெழுந்த உடனே எங்கே போனார்? தன்னை நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட போனார், தன்னை தேடுகிற பிள்ளைகள்கிட்ட போனார், தன்னை தேடுகிற குடும்பங்கள்கிட்ட போய் நின்னார். அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க. அதனால தான் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி கடந்து வருவார். அவர் சொல்லுவார், இன்றைக்கி நான் மரித்த தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். இன்றைக்கி உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த நாளில் பாருங்களேன், இன்றைக்கி உலகம் முழுவதும் உயிர்த்தெழுதலை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கு அதே வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். இதுதான் வித்தியாசம். நான் உயிர்த்தெழுத எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். உங்களுடைய சரீரம் உயிரடையும், உங்கள் குடும்பம் உடைந்து நசுங்கி போயிருங்க, ஆனால் உயிரடையும். உங்கள் ஆசீர்வாதம் உயிரடையும், உங்கள் குடும்ப உறவுகள் உயிரடையும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த ரெஸ்டரேஷன் என்பதே ஒரு புதிய லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை.
அதை கர்த்தர் தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணினார்கள், சிலுவிலிருந்து இறக்கி கொண்டு வந்து அடக்கம் பண்ணி கல்லறையில் வைத்து கல்லறையை மூடி பத்திரப்படுத்தினார்கள் என்று வேதம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தேவன் எப்படி அவர் எழுந்தார்? அந்த கல் எப்படி தள்ளப்பட்டது 3வது நாள்? அப்படி எப்படி தூதன் வந்தான்? உள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து அவர் போட்டிருந்த வஸ்திரத்தை எப்படி மடித்து வைத்து இவர் மட்டும் வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்தது? அதை குறித்து வேதம் நமக்கு படம் போட்ட மாதிரி காட்டுகிறது. வாசிக்கிறேன், ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது அன்றியும் அப்பொழுதும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி சொல்லுது. அப்போ ஒரு கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் போது ஒரு ஆவி உள்ள நுழைந்ததான். அது என்ன அழகாக எழுதப்பட்டு பாருங்களேன். ஆமாவா, அந்த எழுப்பினவருடைய ஆவி அப்படி சொல்லப்பட்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு அவர் நிரம்பி இருந்து கொண்டே இருந்தார். அந்த ஆவியானவர் அவர் மரித்தாலும் அந்த ஆவி மரிக்கலை. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் வல்லமும் மரிக்க போல இவர் மரித்துட்டார், உடல் ரீதியாக மரித்துட்டார். ஆனால் அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது லூக்கால 4:1 அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய். அப்போது அதே 14 பரிசுத்தாவின் பலத்தினால. இன்னொரு இடத்துல நீங்கள் எப்படி இந்த பேய்கள்லாம் துரத்துறீங்க, இந்த வியாதிலாம் குணமாக கேட்குறேன், நான் தேவனுடைய ஆவியின் விரலினா. அப்போ அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதராக, ஒரு மகிமையின் ராஜாவாக இருந்திருக்கிறார். அதனால தான் அதில் அழகாக எழுதப்பட்டு பாருங்களேன், மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே. அப்படி பாருங்களேன். அப்போ கிறிஸ்துவ 2வது அழகாக சொல்லுங்க, அவர் அந்த வாசமாக இருந்தார், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசமாக இருந்தால் உங்களை உயிர்ப்பிப்பார். எதுலேருந்து அழகாக எழுதி பாருங்கள், சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்போ இந்த நாளில் உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்கள் எதெல்லாம் செத்து போய் கொண்டு இருக்கிறதோ முடிந்துடும். நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் தொழில் முடிஞ்சிருச்சு, உங்கள் சரீரம் இப்போ நீங்கள் மரண தருவாயில் இருக்கிறீங்க, நாளைக்கா அடுத்த வாரமாக அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இது உங்கள் முடிவு அல்ல. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை உயிரடைய செய்வார். நான் இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் பாருங்களேன், மரணம் என்பது ஒரு பெரிய மேட்டர் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு. மரணம் என்பது நாங்கள் ஒரு நித்திரை. நாங்கள் கிறிஸ்தவ மறித்துட்டோன்னா அடுத்த டோர் என்ன தெரியுமா, நாங்கள் என்ட்ருக்குள்ளே போகிறோம், எங்களுக்கு ஒரு வழி, இன்னொரு வழிக்குள்ளே போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மறித்துட்டோம், அடுத்தது பரலோக வழிக்குள்ளே நாங்கள் போகிறோம். அதனால் நித்திரை என்பது தான் எங்களுடைய லைஃப் கிறிஸ்டியானிட்டியில். அதனால அதை பாருங்களேன், இந்த மறித்த எல்லாத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கிற கடவுள் அவர். அப்போ பார்த்து உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார், உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்கள் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை சுகமாக்க போகிறார். ஒரு வேளை உங்களுடைய நுரையீரல் ப்ராப்ளம், இருதய பிரச்சனை, இல்லை இந்த நெஞ்சு பகுதியில் உணவு குழா அதாவது மூச்சு குழாயில் ப்ராப்ளத்தோடு தொண்டை பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் பாதத்தில் வலியோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்க முடியாமல் கஷ்டப்படுகிறீங்கன்னா உங்களுடைய எல்லா இடது கால்களை கர்த்தர் சுகமாக்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நேரத்தில் அந்த வல்லமை வெளிப்படும். நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது சுகம் நடக்கும். இந்த கர்த்தருடைய மகிமை உங்களை தோட்டும், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். எல்லா பிசாசின் கட்டுகள், உங்கள் தொண்டையை நெறித்து கொண்டு இருக்கிற தற்கொலையின் ஆவிகள் அனைத்தும் உங்களை விட்டு இயேசு நாமத்தில் அது விலகிறோம். அவருடைய வல்லமை அது பெரியது. அவர் உங்களை குணமாக்கணும், உங்களை வாழ வைக்கணுன்ட்டு அவர் விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுது நாளில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த தேசத்தில் அவருடைய மகிமைக்காக உங்களை வாழ வைப்பார். சரி, இந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பிரதர்? இது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு உயிர் தெழுந்த உடனே அவர் நேசிக்கிற தன் பிள்ளைகள்கிட்ட போயிருக்கார். அவங்க பிள்ளைகளை பார்த்தார். அவங்களுக்கு சொன்ன ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான், அதாவது யோவான் 20:22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்தோன்னு சீசர்களை பார்த்து தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அவர் சொன்ன ஆலோசனை இதுதான். அவர்கள் மேல் ஊதினார், அவங்க பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னார்.
இந்த சம்பவம் எப்படி தோணுது? ஆதியாகமத்தில் ஆதாமை கர்த்தர் மண்ணினால் படைத்து அவனுடைய நாசில் இவர் சுவாசத்தை ஊதினார். அப்போ அவன் ஜீவாத்மானான்னு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே ஊதப்படும் போது, உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லா சரீரமும் உயிரடையும். அப்போ மண்ணாக இருந்தது எல்லாமே மாறிடுச்சு, எல்லாம் ஒரு சரீரமாக மாறிடுது. மண் எழுந்து நிற்கிறது, நடக்குது, பார்க்குது, பேசுது, எல்லா உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிக்குது. அதே போல் தான் கர்த்தர் இன்றைக்கும் தம் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்ப போகிறார். அனுப்பும்போது எல்லாம் உயிரடையும். எதெல்லாம் செத்து கிடக்குதோ, எந்தெந்த உறுப்பெலாம் இருக்குதோ அதெல்லாம் உயிரடைறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நாளில் இந்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று பாருங்களேன், அதில் 20-29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீ என்னை கண்டதினால விசுவாசிக்கிற, ஆனால் அவன் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்படின்னு என்ன, இப்போ இருக்கிற இந்த சரீரம், ஆனால் ஆண்டவரால் எல்லாம் மாறுன்ட்டு நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ பார்த்து விசுவாசிக்கக்கூடாது, காணாமல் எதுவுமே இல்லை, அதனால தான் கண்டு விசுவாசிக்கணும், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன்ட்டு எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் உறுப்பு எதுவுமே இல்லை, ஆனால் அது எல்லாம் சுகமாகும், குணமாகும். இயேசு சொன்னார்ல, என்ன சொன்னார்? நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன் சீசர் சொன்னார். அதே மாதிரி அது நடந்தது. அதே மாதிரி தான் இயேசுவின் தழும்புகளால் குணமாவீர்கள் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரில் போயிட்டு அவர் ஊழியம் செய்கிறாரு. அந்த இடத்துல அற்புதங்கள்லாம் நிறையா செய்ய முடியல அவரால். இப்போ அற்புதம் செய்ய முடியாத காரணம் யார்? இயேசுவா அந்த மக்களா? இன்றைக்கு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாத இருக்க காரணம் இயேசுவா நீங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த வசனத்தை நான் படிக்கவா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதென்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல், அதாவது சிலருக்கு அற்புதம் செய்யக்கூடாமல், நல்லா புரிந்து கொள்ளணும். அதே பாருங்களேன், அதே வரை அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ செய்யக்கூடாமல் போய்விட்டது. எப்படி போனது பாருங்களேன். 6 அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். உங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கிற வரைக்கும் இயேசுவால் அற்புதம் செய்வேன். இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தம். இன்றைக்கு நீ பிலீவ் பண்ணும்போது, நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடும், அற்புதம் நடக்கும். இதுதான் உன் விசுவாசத்தை சரி பண்ணிக்கொள், உன் விசுவாசத்தை அதிகரித்துக்கொள். உன்னுடைய அவ்விசுவாசம் ஒளிந்து போகட்டும். உன் விசுவாசம் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மகனை தீயில தண்ணீர் விழுந்துடும். அவங்க மகனை கூட்டி சீசர்கள் கொண்டு, அற்புதம் நடக்கலை. உடனே இயேசுக்கிட்ட கொண்டு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, அற்புதம் செய்யணுன்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். அப்போது அந்த தகப்பன் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிறாரு? ஆண்டவரே, உங்களால் கூடுமானால் செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கணுக்கு எல்லாம் கூடுன்னு சொன்னார். அப்போது உங்களால் முடியுமா அப்படி கேட்கக்கூடாது. உங்களால் முடியும் ஆண்டவரை, என்னை குணமாக்க உங்களால் முடியும், என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும், என்னை தூக்கி நிறுத்த உங்களால் முடியும், என் குடும்பத்தை கட்ட உங்களால் முடியும் என்ற வேடை பேசுங்க. முடியுமாப்பா அப்படி இல்லை, இதை கேட்ட அப்போ தான் சொல்கிறார். அப்புறம் அந்த மகனுக்கு அற்புதம் செய்து. இன்றைக்கு உன் விசுவாசத்தை ஆயத்தப்படுத்து. 2வது பாருங்களேன், அந்த ஆவியானவர் ஆப்ரேட் பண்ணணும். ரசிக்கப்பட்டு பல வருஷம் இருக்குது, இன்னும் ஆவியானவர் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன் பாருங்கள். அதே யோவான் 20:23 எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதீர்கள் சொல்லப்படும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறீங்க. இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, அவங்க மேலே ஒரு எரிச்சல் இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? அதனால் இன்னும் நீங்கள் மன்னிக்காமல் இருங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்தவான், அதில் பாராட்டுறேன், பக்தி உள்ளவன். ஆனால் அந்த விஷயம் மாத்திரம் உங்கள் இருதயத்தில் இருந்தோ உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து போல. நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் சொஸ்தம் அடைவீர்கள். யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கு அந்த வசனம். அதை சொல்கிறேன், ஒருவர் குற்றங்கள் நீங்கள் சொஸ்தமடையாதபடிக்கு நீங்கள் ஒருவருடைய குற்றங்களை மன்னிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. நீ சொஸ்தமடை,
உனக்கு அற்புதம் நடக்கும், நீ மன்னிச்சிரு. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்ல, உன் தொழில் நல்லா இருக்கணும்ல, நீ நல்ல நிலைமைக்கு வரணும்ல, நீ அவங்கள மன்னிச்சிரு. நீங்கள் மன்னித்து பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் வருவார். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசமாக இருங்க. ரெண்டாவது, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை தொடுவார். நீங்கள் முதல்ல அர்ப்பணிங்க, நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூலம் அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய வல்லமையை நான் வரவேற்கிறேன். அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அப்பா சுகமாக்க வாங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. ஒரு மகிமை வரட்டும். உயிர்த்தெழுதல் இயேசு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கடந்து வாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கடந்து வாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கடந்து வாங்கப்பா. பார்க்குற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே கடந்து வாங்கப்பா. அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா நான் அவ்விசுவாசமாக இருந்தால் அதை என்னை மாற்றுங்கப்பா, அதை எடுத்து போடுங்க. நான் விசுவாசம் உள்ளவனாய் மாறேன். கேளுங்க, அப்பா என் அவ்விசுவாசம் என்னை விட்டு வேலை கேட்டோம். எல்லாம் சொல்லுங்கள். ரெண்டாவது, நான் மன்னிக்கிறேன்ப்பா, எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே சொல்லுங்கள், வாயை திறந்து ஏசு நாமத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். தேங்க்யூ, க்ளோரி. அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிரடைய பண்ண போகிறார். உலர்ந்து போயிருக்கிறதுலாம் உயிர் அடையும். தேவ வல்லமை அது நடத்தி கொடுக்கும். தேவ பிரசனம் அது நடத்தி கொடுக்கும். ஒரு மகிமை கொடுக்கும். தேவ வல்லமை வெளிப்படும். ஆவியானவர் வெளிப்படுவார். இப்பொழுதே சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. இப்பொழுதை பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு இயேசு அங்கே வியாதிஸ்தன் மேல் கைகளை வைத்தார். கை வைத்த ஒவ்வொரு வரியும் கர்த்தர் சுகமாக்கினார். இப்பொழுது இதை பார்க்குற என்னோடு ஜெபிக்கிற நீங்கள் உங்கள் பலவீனம் இருக்கிற இடத்துல கைகளை வைங்க. ஒரு வேளை ஸ்கின் அலர்ஜி இருக்குமான ஸ்கின்னை பிடித்து கொள்ளுங்க. ஒரு வேளை நரம்பு பிரச்சனை இருக்குமான அந்த நரம்பை தொட்டு கொள்ளுங்க. ஒரு வேளை இருதய பிரச்சனைகள், ஒரு வேளை லிவர் ப்ராப்ளங்கள், யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், அதாவது கிட்னி ப்ராப்ளங்கள், தலையில் பிரச்சனை, தைராய்டுகள், எல்லா கழுத்து பிரச்சனை. இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்க போகிறார். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அல்லவா? இன்றைக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி எதெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ அது எல்லாம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இப்பொழுதே சுகமடையட்டும். எல்லாம் செயல்படட்டும். இயேசு நாமத்தில் செயல்படட்டும். இயேசு நாமத்தில் செயல்படட்டும். இயேசு நாமத்தில் செயல்படட்டும். இயேசு ரத்தத்தில் செயல்படட்டும். இயேசு ரத்தத்தில் செயல்படட்டும். இயேசு நாமத்தில் செயல்படட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு கருத்தை வைத்த ஒவ்வொருவரை கர்த்தர் குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்பா, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும், உம்முடைய அதிசயம் வெளிப்படட்டும். ராஜா தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இயேசு நாமத்தில் தொடுங்க. இயேசு ரத்தத்தில் தொடுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தொடுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தொடுங்க. இப்பொழுதே குணமாகட்டும், குணமாகட்டும். வல்லமை ஒவ்வொரு இருதயத்தை புதுப்பிக்கட்டும். நெஞ்சி வலியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அதனால் உன் கை வலியினால் நீ துடித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்குகிறார். இப்பொழுது சுகமாக்குகிறார். இப்பொழுதே சுகமடையட்டும், சுகமடையட்டும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பல நட. ஹல்லேலூயா. வயிறு ப்ராப்ளங்கள், வயிறு பிரச்சனைகள், சோதரிக்கிறார். வயிற்று புண்ணினால், தொண்டை புண்ணினால் ப்ராப்ளத்தோடு கஷ்டப்படுகிற உன்னை கர்த்தர் தொடுகிறார். இப்பொழுது அந்த புண்ணுகள் சுகமடைகிறது, சுகமடைகிறது, சுகமடைகிறது. Glory, heal in the name of Jesus. சோதரிக்கிற எல்லா யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் பிளாடரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்கள் இப்பொழுது சுகமடையட்டும், சுகமடைவதாக. சோதரிக்கிறோம். எல்லா யூட்ரஸில் இருக்கிற நீர் கட்டிகள், யூட்ரஸில் இருக்கிற ப்ராப்ளங்கள், எல்லா கேன்சர் கட்டிகள் இப்பொழுது சுகமடையட்டும். எல்லா இரத்த போக்குகள் ஸ்டாப் பண்ணுகிற இயேசு நாமத்தில்
ஒரு அற்புதம் நடக்கட்டும், அது எல்லாம் சரியாகட்டும் பாப்பா. இயேசுவே இப்பொழுது ராஜா ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. இடது கை ஷோல்டரில் வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துங்க, குணப்படுத்துவீராக. கண்கள் சுகமடையட்டும். இப்பொழுது சரீரம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பலவீனமும் சுகமாகட்டும்ப்பா, சுகமாகட்டும். அன்பு தகப்பனே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நீர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம். அற்புதமான சுகத்தை தந்ததுக்காக சோதரிக்கிறோம். அனைத்தையும் உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுங்கப்பா. இப்பொழுதே நீங்கள் தொட்ட ஒவ்வொரு அற்புதமான சாட்சியை சொல்லணும் ஆண்டவரே, சொல்லணும். அல்லேலூயா. சோதரிக்கிற அன்றைக்கி 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போல ஒளிந்துடாதபடி கர்த்தர் நாமத்தை இவங்க மகிமைப்படுத்திட்டோம். நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காக சோதரிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். ஒரு அற்புதம் நடந்திருக்கு, நீங்கள் சுகம் பெற்றிருக்கிறீங்க. இந்த உயிர்த்து உங்கள் அற்புதத்தை எனக்கு சொல்ல மறக்காதீங்க. நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.